ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நான் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து உருளைக்கிழங்கை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா துடைச்சிக்கலாம். எனது வீடியோ கட் ஆயிடுச்சு, நீங்கள் துடைச்சிக்கோங்க. நான் துடைச்சி எடுத்துட்டேன். ஈரப்பதம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் இது மீஷோவில் ஆர்டர் பண்ணது. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எப்படி உருளைக்கிழங்குலாம் ஸ்லைஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் மேக்கர் வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ ரிவ்யூ கண்டிப்பாக போடுவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாம் சீவியாச்சு. பாருங்கள் எவ்வளோ தின்னாக சூப்பராக வந்திருக்கு. இது டைரெக்டாக அப்படியே போடலாம். நீங்கள் எதுவும் காய வைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக போடலாம். எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன். அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க, எல்லாம் சேர்த்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டால் நல்லா வரும். ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் போட்டாச்சு, ஒன்று ஒன்றா போட்டாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் உப்பு தண்ணி நான் கலந்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். நான் ஊற்றிட்டேன். வீடியோ இந்த கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றினா தான் ஈவனாக எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு சிப்ஸில் எல்லாத்துலேயுமே ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு நல்லா உரைக்கும். நம்ம எல்லாமே சிப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தூவி விட்டால் ஒன்றுத்தில் அதிகமாக இருக்கும், ஒன்றுத்தில் கம்மியாக இருக்கும். உப்பு கக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயிலே ஊற்றிட்டோன்னா ஃப்ளேவரும் கொடுக்கும். உப்பு எல்லாத்துலேயுமே சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. போட்ட உடனே கலர தேவையில்லை. நல்லா அந்த உப்பு தண்ணி ஊற்றுனதும் நல்லா பொரிசல் ஆகும். அந்த பொரிசல்லாம் அடங்கிருச்சுன்னா சிப்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா பொரியுது. நான் அந்த சவுண்ட்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் பொரிசல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ வீட்டு மிளகாத்தூள் போடாதீங்க, தனி மிளகாத்தூள் போடுங்க. நல்லா தூவி விட்டுட்டு, அதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வீட்டு மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. தயவுசெய்து அது போடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.